புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்ட போதும் அவசர சிகிச்சைகள் வழக்கம் போல வழங்கப்படும் என்று மருத்துவமனை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இருக்கிறார். முகேஷ், இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? அயோத்தியில ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு நாளை காலையில் அரை நாள் விடுமுறை அறிவித்து ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் மத்திய அரசு உத்தரவுப்படி அறிவித்திருந்தது. இதை எதிர்த்து ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ராஜா என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு அவசர வழக்காக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்புல மருத்துவமனைகள் மூடப்படுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள், ஏற்கனவே திட்டமிடப்பட்ட பரிசோதனைக்கு மீண்டும் அவர்கள் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால் 3 மாதங்களாகும், மகப்பேறு அறுவை சிகிச்சை தேதி நிர்ணயிக்கப்பட்டதால் கர்ப்பிணி பெண்களும் பாதிக்கப்படுவார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். அப்பொழுது மத்திய அரசு தரப்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஜராகி மருத்துவமனை நாளை எந்த திட்டமிட்ட அறுவை சிகிச்சைகளும் இல்லை என்றும் அவசர சிகிச்சைகள் பரிசோதனைகள் வழக்கம் போல நடத்தப்படும் என்றும் உறுதி தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு ஏற்கனவே திட்டமிடப்பட்ட பரிசோதனைகளை நடத்தி முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். முகேஷ், ஜிப்மர் தரப்பு விளக்கத்தை ஏற்று மருத்துவமனையை மூட தடை கோரிய வழக்கை தற்பொழுது உயர்நீதிமன்றம் முடித்து வைத்திருக்கிறது. வேறு என்னென்ன உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது? உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு பொழுது மனுதாரர் தரப்பில் இந்த 2 குற்றச்சாட்டுகள் தான் வைக்கப்பட்டது. திட்டமிடப்பட்ட அறுவை சிகிச்சைகள் இருந்தால் அதை மீண்டும் திட்டமிடுவது குறுகிய கழகத்தில் முடியாது, 3 மாத காலங்களாகும். அதே போல சில பரிசோதனை மேற்கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தால் அதை செய்வதற்கும் அதை மாற்றுத் தேதியில் வாங்குவதற்கும் 3 மாத அவகாசம் தேவைப்படும். எனவே திட்டமிட்டபடி அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் பரிசோதனை செய்வதற்கும் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் மருத்துவமனை மூடக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பிக்க கோரி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அதுதான் இன்று வாதமாக முன்னிறுத்தப்பட்டது. மத்திய அரசு தரப்புல அறுவை சிகிச்சைகள் திட்டமிடப்பட்டு எதுவுமே இல்லை, ஆனால் சிகிச்சைக்காக வர சொன்னவர்கள் பரிசோதனைக்காக வர சொன்னவர்களுக்கு உரிய சிகிச்சை எடுக்கப்பட்டு அளிக்கப்பட்டு அதே போல பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டுதான் தற்போது நிலையில் அந்த பரிசோதனை திட்டமிடப்பட்டு பரிசோதனைகள் இருந்தால் அவர்கள் பரிசோதனைகளை முடிக்க வேண்டும் என ஒரு உத்தரவாக பிறப்பித்து வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். முகேஷ், ஏற்கனவே திட்டமிட்ட பரிசோதனைகள் மட்டும் நடத்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. அப்பொழுது புதியதாக வருபவர்களுக்கு பரிசோதனைகள் ஏற்கப்படாதா? ஜிப்மரை பொறுத்தவரை அவுட் பேஷண்ட் என்று அதை சொல்வார்கள், அது புறநோயாளிகள் பிரிவு மற்றும் பரிசோதனைகளுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி, அதாவது மருத்துவமனைகள் போலாமல் நேரடியாக போய் சிகிச்சை பெறுவதை விட பரிசோதனை செய்வதற்கும் அறுவை சிகிச்சை செய்வதற்கும் முன்பே அப்பாயின்மெண்ட் வாங்கி வைத்திருக்க வேண்டும். அந்த நடைமுறை பின்பற்றப்படுவதால் அது மறுபடியும் கிடைப்பதற்கு தாமதமாகும் என்பதால் தான் இந்த கோரிக்கை முன்னிறுத்தப்பட்டது. அதன்படிதான் பரிசோதனைகளாக வர சொன்னவர்களுக்கு உரிய பரிசோதனைகள் செய்து அனுப்பப்படுவார்கள், யாரும் பரிசோதனை செய்யாமல் திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள் என்ற ரீதியிலான ஒரு பதிலை தான் தற்போது உயர்நீதிமன்றத்தில் ஜிப்மர் மருத்துவமனை தரப்பில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பதில் திருப்தி அளிப்பதாக தான் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே இந்த பொதுநல வழக்கு முழுமையாக முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி முகேஷ்.